அனைவருக்கும் வணக்கம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டா. மனமது செம்மையானால் வாய்வை உயர்த்த வேண்டா. மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்று அகஸ்தியர் பாடுகின்றார். ஆமாங்க, மனதை தான் நிறுத்த வேண்டும். மனதை நிறுத்திவிட்டால் இந்த உலகில் எல்லாம் கிடைத்துவிடும். மனதை நிறுத்துவது எப்படி? மனதை ஏன் நிறுத்த வேண்டும்? மனம் நின்று விட்டால் போதும், பிரபஞ்ச ஆற்றல் கிடைத்து நினைத்தது நடக்கும். முக்காலத்தையும் அறியக்கூடிய கர்மா இல்லாத ஆற்றல் நமக்கு கிடைக்கும். மனதை நிறுத்துவதற்கான முயற்சி தான் எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓடுகின்ற குதிரையை நிறுத்துவது போன்றது. உண்மைதான். அப்போ மனதை நிறுத்தவே முடியாதா? முடியும். நம் சித்தர்கள் சொன்ன தவத்தால் எண்ணம் இல்லாமல் இருக்க முடியும். எத்தனையோ குருவை பார்த்து பயிற்சி எல்லாம் செய்திருப்போம். மனம் மட்டும் நிற்கவே இல்லை. என்ன செய்வது என்று குழப்பம் நம்மில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மனம் நிறுத்துவதை பற்றி என்னிடம் கேட்டால் ஒரு நிமிடத்தில் நிறுத்திவிடலாம் என்று தான் நான் சொல்வேன். உலகத்திலே மிக எளிமையானது மனம் இல்லாமல் எண்ணம் இல்லாமல் இருப்பது தான். இது நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு விட்டு சென்ற மிகப்பெரிய பயிற்சியும் கூட. பலர் பயிற்சியும் முயற்சியும் எடுத்தாலும் மனம் நிறுத்த முடியவில்லை என்று நினைக்கலாம். நீங்கள் தேர்வு எடுத்த குரு சரியானவராக இருந்தால் ஒரு நிமிடத்தில் மனதை நிறுத்தி பல மணி நேரம் தவத்தில் ஆழ்ந்து இருக்க வைக்க முடியும். இறைநிலை உணர்த்தி காட்ட முடியும். சித்தர்கள் வழிவந்த குரு மூலமாக இந்த ஆனந்த உணர்வை பெற முடியும். அல்லது சித்தர்கள் பாடல்களை தேடி வேதாந்தம் சித்தாந்தம் அறிந்து உணர்ந்தால்தான் மனம் நிற்கும். மனதை நிறுத்துவது என்பது உங்கள் உடலில் ஒரு இடத்தை கவனிப்பது. அந்த இடம் குரு மூலமாக அறிந்து கொள்ளுங்கள், அல்லது சித்தர்கள் பாடல்களில் தேடி கண்டு உணர்ந்து கொள்ளுங்கள். மனம் என்ன ஓட்டம் இல்லாமல் நிற்கும். தங்களின் குருவிடம் கேட்டு அந்த இடத்தை அறிந்து உணர்ந்து கவனியுங்கள். மனம் நிற்கும். தங்கள் குரு அறிந்து உணர்ந்து இருந்தால் ஒரு நிமிடத்தில் உங்கள் மனதை அவரால் எண்ண ஓட்டம் இல்லாமல் நிறுத்தி காட்ட முடியும். இதில் எந்த ரகசியமும் இல்லை. அறிந்து உணர்ந்த குரு உதவி வேண்டும். அல்லது சித்தர்கள் பாடலில் வேதாந்தம் சித்தாந்தம் அப்படி என்றால் என்ன என்று அறிந்து உணர்ந்து தவம் செய்யுங்கள். ஒரு நிமிடத்தில் தவம் கிடைத்து மனம் நிற்கும். சிலருக்கு அறிந்து உணர்ந்த குரு கிடைப்பதில்லை. பலருக்கு தன்னுடைய சுய கௌரவம், பல குருவிடம் ஏமாற்றம் அடைந்தவர் குரு என்றால் அவர்களுக்கு வெறுப்பு தான் தோன்றும். அவர்களும் சித்தர்கள் பாடலில் தேடுங்கள். வேதாந்தம் சித்தாந்தத்தை அறிந்து உணர்ந்து தவம் செய்யுங்கள். மனம் நிற்கும். மனதில் எண்ணம் இல்லாமல் இருப்பதுதான். ஆடிவோய் பம்பரம்போல் ஆசையுடன் எங்கும் உன்னை தேடி ஓய்கின்றேன். என் செய்வேன் பராபரமே. வேதாந்தம் சித்தாந்தம் வேறு என்னார் கண்களிக்கும் நாதாந்த மோன நலமே பராபரமே. ஆனந்தமான நினையன்றி ஒன்றை உண்ணாத மோனந்தமை ஏற்க முக்தி பராபரமே. அனைவரும் தவம் செய்வோம். இனி பிறவா நிலை அடைவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.